ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மொச்சக்கொட்டை காரக்குழம்பு. அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 2 கைப்பொடி மொச்சக்கொட்டையை எடுத்து அதில் போட்டுடுங்க. 2 டைப்பு வருது. எந்த மொச்சக்கொட்டை போட்டாலும் நல்லா தான் இருக்கும். வெள்ளை கலரில் ஒன்று இருக்கும், ப்ரௌன் கலரில் ஒன்று இருக்கும். போட்டுட்டு நல்லா வறுத்து விடுங்க. மொச்சக்கொட்டை ஒரு ப்ரௌன் கலராக ஆகணும். நல்லா வறுத்துருங்க. வறுத்துட்டு அடுப்பை நிறுத்திடுங்க. ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. அது மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சுடுங்க. சாதம் வேக வைக்கும்போதும் வைக்கலாம், இல்லை நீங்கள் தனியாகவும் வச்சுடுங்க. ப்ரெஷர் குக்கரில் ஆனால் நல்லா வேகணும். இப்போது ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா மொச்சக்கொட்டை நல்லா வெந்திருக்கும். அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது அந்த காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெயை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் வெங்காயம் வடகம் அதை தாளிச்சிடுங்க. அது போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் போட்டுடுங்க. அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் போட்டுடுங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. அப்புறமா ஒரு 10-15 பல் பூண்டு உரிச்சிட்டு அதையும் கருவேப்பிலையும் அதோடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 3 டீஸ்பூன் சாம்பார் பொடி, அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுருங்க. தேவையான உப்பையும் அதோட போட்டுடுங்க. போட்டுட்டு புளியை நல்லா கரைச்சிட்டு நல்லா திக்காக ஊற்றிடுங்க. இன்னொரு தடவையும் நல்லா கழுவி நல்லா புளியை நல்லா கரைச்சி தாராளமாக ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு கொதிக்க விடுங்க. ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா அந்த வேக வச்சுருக்க மொச்சக்கொட்டையை அதோடு கலந்துருங்க. எல்லாம் சேர்ந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து நம்ம போட்ட எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும்போது வெல்லம் ஒரு துண்டை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. திக்காக நல்லா உங்களுக்கு புளிக்குழம்பு வந்துருச்சு. இப்போது கருவேப்பிலையை போட்டுட்டு அடுப்பை நிறுத்திடுங்க. சுவையான மொச்சக்கொட்டை காரக்குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிக்கும்.